அந்த காலையில் காடு முழுவதும் சூரிய ஒளியில் மின்னியது. சிறு குரங்கு ரியோ தன் தங்கச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். பறவைகள் பாடின. காற்று நிதானமாக தழுவியது. ஆனால் திடீரென்று வானம் இருண்டது. கடும் காற்று வீசியது. பறவைகள் பயந்து பறந்தன. காடுக்குள் ஒரு அச்சம் பரவியது. தீ பரவ ஆரம்பித்தது. மரங்கள் எரிந்தன. விலங்குகள் அலறி ஓடின. அந்த காடு நரகமாக மாறியது. அந்த குழப்பத்தில் ரியோவின் தங்கச்சி தீயின் நடுவில் சிக்கிக் கொண்டாள். அவள் குரல் கத்தல் காடெங்கும் எதிரொலித்தது. ரியோவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் என் தங்கச்சியை காப்பாற்றுவேன் என்று மனதில் உறுதி கொண்டான் ரியோ. தீ எரிந்தாலும் பயமின்றி முன்னேறினான். தன் சிறிய கைகளில் இலைகளில் தண்ணீர் எடுத்து தீயை அடக்கினான். புகையில் மூச்சு முட்டியும் அவன் நின்றான். ஒரு வீரன் போல அவன் தங்கச்சியை தன் தோளில் ஏந்தி தீயை கடந்தான். புகை, கண்ணீர், சோர்வு, ஆனால் உயிர் வாழ்ந்தார்கள். அவர்களுக்காக தன் உயிரையும் ஆபத்தில் இட்டவன் சிறு ரியோ. காலம் கடந்தது. காடு அனைவரின் இதயத்தில் ரியோ என்ற வீரனின் நினைவு நிலைத்தது. ஹீரோவாக பிறக்க வேண்டியதில்லை. மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் நீயே ஹீரோ.